125cc செக்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு செக்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல புதியதா ஒரு காம்படிட்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஹோண்டா ஹார்னட் CB125. ஆல்ரெடி ஹோண்டா கிட்ட 2 125cc பைக் இருக்கு, ஷைன் 125, அதே மாதிரி SP125. இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா சேல் ஆகக்கூடிய ஒரு 125cc பைக் அப்படின்னாலும் அது SP125 குறிப்பிடலாம். SP125ல இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை எடுத்து இப்போ யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து CB ஹார்னட் 125 அப்படிங்கிற மாடலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிசைனா இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு அண்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ 125cc பைக்ஸ் அப்படிங்கிறது பலவிதமான ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கம்ஃபர்டபுளான ஒரு டே டு டே கம்யூட்டரும் இந்த 125ல வந்து பார்ப்பாங்க. இப்போ புதியதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய பைக்ஸும் இந்த செக்மெண்ட்டில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு பைக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து இந்த ஹார்னட் 125 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ்லி இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 125cc பைக்குக்கான ஒரு டிசைன்லேயே கண்டிப்பாக உருவாக்கப்படலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீம் 125, அதாவது ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்க்கறது போலவே ஒரு ஃபீல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சைட் ப்ரொஃபைல இந்த வெஹிக்கிள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் 125 மாதிரி தான் இருக்கு. ஹெட்லைட், ஸ்டைலைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ஸ்பிளிட்டபிள் சீட்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த எக்ஸாஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. அலாய் வீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷான ஒரு அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தம் 4 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த லெமன் ஐஸ் எல்லோ அப்படிங்கிற கலர் இருக்கு, அப்புறம் ரெட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு 4 விதமான கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்டான வீல்ஸாக இருக்கட்டும் எல்லாம் கொடுத்துருக்குது. யங்ஸ்டருக்கு பிடிக்கிற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட் ஹெட்லைட், ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிசைனை மாற்றிருக்கலாமோ அப்படின்றது போல எனக்கு தோணுச்சு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது. ஆனால் வெஹிக்கிளை சைட் ப்ரொஃபைல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓவராலாக அந்த வெஹிக்கிளோட வெயிட் அப்படிங்கிறது 124 கிலோ வெயிட் வருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 லிட்டர் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது 166 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன், பிரேக்ஸ், இந்த விஷயத்துக்கு வருவோமே. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து USD4 கொடுக்குறாங்க, ரியர்ல வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 inches வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்ல 80/100 செக்ஷனும், ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா 120, ஸோ 110/80 செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஷன் இவங்க டெலஸ்கோபிக் வந்து கொடுத்துருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காம்படேட்டிவான ப்ரைஸிங் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். பட் இவங்க USD4 இந்த செக்மெண்ட்ல எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல யார் டீம் பார்த்தீங்க அப்படின்னா USD4 வந்து கிடையாது. பட் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க 1 லட்ச ரூபாக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரைஸில் வந்துச்சுன்னா உண்மையிலே காம்படேட்டிவான ப்ரைஸிங்காக இருக்கும். ஒருவேளை 1,10,000, 1,12,000 எக்ஸ்ஷோரூம் விலையை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்லேயே அதிக ப்ரைஸிங் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிள் வந்து மாறிடும். ஏன்னா ஹோண்டா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸிங்கில் தான் வந்து கோட்டை விட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹார்னட்டோட 2.0 நமக்கு தெரியும், அது ப்ரைஸிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரைஸிங்கான விஷயம் அந்த வெஹிக்கிளில் இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. பட் இந்த வெஹிக்கிள் ப்ரைஸிங் மேபி இதெல்லாம் கொடுத்து ஒரு அஃபோர்டபுளாக கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 240 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் 130 ட்ரம் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் சிங்கிள் சேனல் ABS-ஓட ஆஃபர் பண்ணுறாங்க. பரவாயில்ல, சிங்கிள் சேனல் கொடுத்துருக்குறது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லேயும் சரி, NS125லையும் சரி நம்ம சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோமே. இது வந்து SPOல பயன்படுத்தின அதே 125cc இன்ஜினாக இருந்தாலும் பவர் அண்ட் டார்க்ல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மாறுதல்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8.2 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பொறுத்த வரைக்கும் 11.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பவரில் 0.2 கிலோவாட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. டார்க் பொறுத்த வரைக்கும் 0.3 Nm ஆஃப் டார்க் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. மேபி இந்த வெஹிக்கிள் ஓட்டும் போது கொஞ்சம் பவர் டிஃபரன்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னாலும் ஓட்டும் போது அந்த வீல் டார்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஓட்டி பார்ப்போம், ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக்ஸ்க்கு வருவோம். கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹோண்டாவில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸையும் பார்க்குற சேம் கிளஸ்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
4.3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. 10x10 நேவிகேஷன், மொபைல் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இருக்குது. ரோட் சிங்க் ஆப் மூலியமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லுவேன். இது ஹோண்டாவில் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் பார்க்குறது தான். அதே மாதிரி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஸ்பெக். மேபி இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் வந்து காம்படிட்டிவாக பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி எஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த லேக். ஸோ அதை இந்த வெஹிக்கிளில் ரெட்டிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் பெட்டராக இருக்கும். அப்புறம் எல்லாரும் கேட்கக்கூடியது மைலேஜாக தான் இருக்கும். ஏன்னா 125cc செக்மெண்ட்குள்ளே மக்கள் வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ரைஸிங், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளால் வந்து வாங்க முடியும். ரெண்டாவது மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மித்த வெஹிக்கிள்ஸோட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெட்டரான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எஸ்பியோட இன்ஜின் இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது மைலேஜ் பெட்டராக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக ஒரு 50 கிலோமீட்டராவது இந்த வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ எனிவே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. பட் வெஹிக்கிள் சேலுக்கு வரட்டும், இதோட ப்ரைஸிங் மெயினாக வந்து தெரியட்டும். ஸோ அப்போ தான் இது வந்து எந்த லெவலில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஹோண்டா வந்து நேற்று இதை மட்டும் வந்து அறிமுகப்படுத்தலை. இது இல்லாமல் ஷைன் பார்த்தீங்க அப்படின்னா 100ல் வந்து புது மாடலும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஷைன் 100 பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி கூடிய சீக்கிரம் ஷோரூமுக்கு வெஹிக்கிள் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வேணால் அதை டீட்டெயிலாக ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஓகே வீலர்ஸ், இந்த வெஹிக்கிளோட அப்டேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை தான் அதுக்காக மேக் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.